ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. முன் செல்லும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் என்னாலும் நடத்திடுவார். நடந்திடும் வழியை போதிக்க வல்லவராம். ரட்சிப்பின் பாதையில் நடத்திடும் அற்புதராம். நடந்திடும் வழியை போதிக்க வல்லவராம். ரட்சிப்பின் பாதையில் நடத்திடும் அற்புதராம். மனிதரின் வழிகளின் செழுமை காட்டிலும் மாறாத இயேசு மகிமையின் வழி திறப்பார். மாறாத இயேசு மகிமையின் வழி திறப்பார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. முன் செல்லும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் என்னாலும் நடத்திடுவார். வேதம் காட்டும் வழியில் நடந்திடுவோம். வேதனை நீங்கி நன்மைகள் அடைந்திடுவோம். வேதம் காட்டும் வழியில் நடந்திடுவோம். வேதனை நீங்கி நன்மைகள் அடைந்திடுவோம். தடைகள் நீக்கும் கர்த்தர் முன் செல்கிறார். தளராத விசுவாச பாதையில் முன் நடப்போம். தளராத விசுவாச பாதையில் முன் நடப்போம். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. முன் செல்லும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் என்னாலும் நடத்திடுவார். முன் செல்லும் இயேசு நம்மோடு இருக்கின்றார். முன்னேற்ற பாதையில் என்னாலும் நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த பேரானந்தம் அடைகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இந்த மே மாதத்தினுடைய மேன்மையான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கலாமா? இது இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாக நீ எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதி வாசிக்கும் பொழுது அங்கே வாசிக்கிறோம், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். எனக்கு அன்பானவர்களே, இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. எந்த நிலையில் சொல்லப்பட்டது? எப்படிப்பட்ட நேரத்தில் சொல்லப்பட்டது? நம்பிக்கொண்ட மோசையை இழந்த ஒரு சூழ்நிலை. மோசே மரித்து போனா, ஐயோ ஒரு தலைவனை இலக்க கொடுத்து விட்டேனே, அந்த தலைவன் இல்லையே, என்ன செய்ய போகிறேன், எது செய்ய போகிறேன், அந்த ஜனத்தை எப்படி நடத்த செல்வேன் என்கிற ஒரு வேதனையான
நேரங்கள் இருந்த பொழுதுதான் ஆண்டவர் அவனை வாக்கு கொடுத்து அவனை ஆற்றினார். உடைந்து போன வாழ்க்கை இருந்தாலும், உடைந்து போன எண்ணங்களாக இருந்தாலும், நம்மை அடிக்கடி தேற்றுகிறது, ஆற்றுகிறது தேவனுடைய வார்த்தை மட்டும்தான். இந்த உலகத்திலேயே எனக்கென்மனவர்களை பணம் உன்னை தேற்றார், பொருள் உன்னை தேற்றார், விலை மதிப்புள்ளதான பொருட்கள் உன்னை தேற்றார். உங்களை தேற்றக்கூடிய ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அதான் தேவனுடைய வார்த்தை. யோசேப்பு ஆண்டவர் சொன்னார், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். இந்த மே மாதத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மை வரும், குடும்பத்துக்கு மேன்மை வரும், தொழிலுக்கு மேன்மை வரும், ஊழியத்திற்கு மேன்மை வரும், உன் கணவனுக்கு மேன்மை வரும், உன் மனைவிக்கு மேன்மை வரும், பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு மேன்மை வரும், உன் சந்ததி முழுவதும் மேன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும். ஆகவே பெருமனவர்களே, இன்று உன்னை மேன்மைப்படுத்துகிறார். மே மாதம் உங்களை தேடி வருகிறது. மேன்மை மேன்மை மேன்மை. எந்த நிலையில் யாருக்கு மேன்மைப்படுத்துவார்? இந்த மாதத்தில் ஒரு மேன்மை வருமா? என் படிப்பில் ஒரு மேன்மை வருமா? என் தொழிலில் ஒரு மேன்மை வருமா? இந்த 10th 12th எக்ஸாம் எழுதியிருக்கிறேனே, நல்ல மார்க்காகிய மேன்மை வருமா? கல்லூரியில் ஒரு மேன்மை வருமா? வேலையில் ஒரு மேன்மை வருமா? என் கடன்கள் அடைக்கப்படும்படியாக ஆசீர்வாத மேன்மை வருமா? எனக்கு ஒரு வாழ்க்கை துணையாக மேன்மை வருமா? எனக்கு கற்பத்திற்கு அணியாக மேன்மை வருமா? சமாதானமாகிய மேன்மை வருமா? சந்தோஷமாக மேன்மை வருமா? சம்பூர்ணமாக மேன்மை வருமா என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ? நீங்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறீர்களோ, எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மேன்மையை ஆண்டவர் தருவார். யோசுவா கேட்டானா? எனக்கு மேன்மை சொல்லி கேட்டானா? இல்லை, அவன் கேட்காமலே கொடுக்கிறார். காரணம் என்ன? அப்ப கேட்காமலே கொடுக்க கூடிய தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர். இவன் இந்த மேன்மையை கேட்கவில்லை, கேளாத ஐஸ்வர்யமாகிய மேன்மையை ஆண்டவர் கொடுத்தார். யார் இந்த யோசுவா? யாத்திராம் புஸ்தகம் 33:11 வாசிக்கும் பொழுது, பணிவிடைக்காரனாக இருந்த யோசுவா ஆண்டவருக்கு சில பணிவிட ஊழியர்களை செய்யும் பொழுது, பணிமுட்டு ஊழியர்களை செய்யும் பொழுது கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். 2, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாத யோசுவா. இன்னைக்கு அநேக பெருமனவர்களே ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே ஊழியத்தை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். கணவன் மனைவி விட்டு பிரிந்து விடுகிறார், மனைவி கணவனை விட்டு பிரிந்து விடுகிறார்கள். சில பிரச்சனை சகிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த யோசுவாவோ ஆசரிப்பை விட்டு பிரியாதிருந்த யோசுவா. என்னாகும் புஸ்தகம் 27:18 சொல்லுகிறது, ஆவி பெற்றிருக்கிற யோசுவா, உன்னத ஆவி, கிருபையின் ஆவி, வல்லமையின் ஆவி, அந்த ஆவி பெற்றதான யோசுவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசுவா. உபாகம் 30:9 சொல்லுகிறது, ஞானத்தின் ஆவியால் நிறைந்த யோசுவா. ஐயா, என் பிள்ளைக்கு ஞானம் இல்லை, என் புருஷனுக்கு ஞானம் இல்லை, பிரயோஜனம் இல்லாத புருஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எதற்குமே லாய்க்கில்லாத மனசோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், சம்பாதிக்க வக்கில்லை, கடன்பட்ட மனுஷன் இருக்கிறான் என்று சொல்லி ஒரு புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? ஞானம் இல்லாமல் செய்த காரியமாக இருக்கலாம். ஆகவே இந்த மே மாதத்திலே ஞானத்தின் ஆவியால் உன் புருஷனை நிரப்புவார், ஞானத்தின் ஆவியால் உன் பிள்ளைகளை நிரப்புவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, கானான் தேசத்தை வெகு பார்க்க சென்றதான யோசுவா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொண்டு போய் சொன்னாரே, அந்த தேசத்தை வெகு பார்ப்பதற்கு, பிரிமனகுலே அந்த இடத்தை பார்ப்பதற்கு ஆண்டவர் யோசுவாவை தான் அனுப்பினார். யோசுவாவையும் காலேபையும் அனுப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல, கானானை பங்கிட்ட யோசுவா எந்த கானான் தேசத்தை பார்த்தானோ அந்த கானான் தேசத்தை பங்கிடும்படியாக ஆண்டவர் உனக்கு கிருபை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் சொல்லுகிறேன், இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவனை மேன்மைப்படுத்தினார். யோசுவா 1:2 சொல்லுகிறது, எழுந்து கடந்து வா, அப்பொழுது காலடி தேசம் உனக்கு தருவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை செய்தார். மத்தேயுவில் வாசிக்கிறோம் அல்லவா, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தாரே, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தாரே. அதே போல உங்கள் வாழ்க்கையிலே
இந்த ஜனவரி மாதம் தொடங்கி இந்த மே மாதம் வரைக்கும் என்ன சொன்னாரோ, உன் புருஷனுக்கு என்ன சொன்னாரோ, உன் மனைவிக்கு என்ன சொன்னாரோ, உன் தொழிலுக்கு என்ன சொன்னாரோ, உன் ஊழியத்துக்கு என்ன சொன்னாரோ, எதிர்காலத்துக்கு என்ன சொன்னாரோ அதை தருகிற ஆண்டவராய் இருக்கிறார். தருவேன் என்று சொன்னார். யோசுவா 3:7 வாசிக்கும் பொழுது, கடக்க முடியாத யோர்தானை கடந்தானே கடந்தானே. இந்த மே மாதத்திலே இந்த 1ஆம் தேதியிலே இதனை எப்படி கடப்பே, என் பிரச்சனை எப்படி கடப்பே, நான் கரை சேர முடியுமா, என் வாழ்க்கையில் கரை சேர முடியுமா, என் மகளை கரையேற்ற முடியுமா, நான் கரை செய்வது எப்போது, எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிறாயோ எனக்கு அன்பானவர்களே, ஆகவே உனக்கு விரோதமாக இருந்த யோர்தானை ஆண்டவர் நிற்க பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, ஆசாரியருடைய உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று போயிற்று. இந்த மே மாதத்திலே உன் வாதை நின்று போகும், உன் வருத்தம் நின்று போகும். எந்தெந்த பிரச்சனையிலே சிக்கி தவித்து வளர முடியாதபடி, முன்னுக்கு வர முடியாதபடி வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த யோர்தானை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாயோ அந்த யோர்தான் உனக்கு முன்பாக நிற்கும். காரணம், உனக்கு முன்பாக நான் சென்று கொண்டிருக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கும் பொழுது, எனக்கு எமோரியரை ஜெயித்த பொழுது யோசுவா, எமோரிய ஆவிகள் பொல்லாத ஆவிகள், எனக்கு எமோரியரை ஜெயிப்பது அரிதான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு எந்த காரியங்களை ஜெயிக்க முடியவில்லையோ, 4 மாதம் எதை ஜெயிக்க முடியவில்லையோ, எமோரிய ஆவி ஜெயிக்க முடியவில்லையா, கலங்க வேண்டாம். யோசுவோடு கூட கர்த்தர் இருந்தார் அல்லவா, அந்த யோசுவோடு கர்த்தர் மே மாதம் உன்னோடு இருக்கிறபடினாலே உனக்கு விரும்ப வருகிற எமோரியரை நீ அழித்து போடுவாய். எமோரியரை நீ ஜெயிக்க போகிறாய். இந்த மே மாதம் நீ ஜெயிக்கிற மாதம். கல்வியிலே ஜெயிப்பீர்கள், எனக்காக மார்க்கெட்டு சொல்லுவீர்கள். கல்வியிலே ஜெயிப்பீர்கள், கல்லூரியில் ஜெயிப்பீர்கள், வேலையில ஜெயிப்பீர்கள், வாழ்க்கையில ஜெயிப்பீர்கள். காரணம், ஆண்டவர் மீது வைத்த அன்பு மாத்திரமல்ல. யோசுவா புஸ்தகம் 6:27 சொல்லுகிறது, எரிகோவினாலே கீர்த்தி பரம்பிற்று. எரிகோ இஸ்ரவேல் அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ உடைக்கப்பட முடியுமா? எனக்கு என்ன தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 நாட்கள் துதி செய்த பொழுது நடந்த காரியம் என்ன? எரிகோ உடைந்து போயிற்று. எரிகோ இடிந்து விழுந்தது. உனக்கு விரோதிக்கிற கோட்டை என்ன? பிரச்சனையாகிய கோட்டை, கடனாகிய கோட்டை, வியாதியாகிய கோட்டை, எந்த கோட்டை உன்னை தடை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த எரிகோ கோட்டையை இடிந்து விழப்படின ஆண்டவர் மே மாதத்தில் இடிந்து விழும்படியாக உதவி செய்வார். எனக்கு மனவளை. ஆகவே எரிகோவை யாருமே ஜெயிக்க முடியாது, யாருமே மேற்கொள்ள முடியாது. எமோரியர் யாரும் மேற்கொள்ள முடியாது. இவை யோர்தானை யாரும் நிற்க செய்ய முடியாது. இந்த 3 காரியங்களையும் செய்தவர் யோசுவா. இந்த 3 காரியங்களை செய்து எனக்கு மனவளே யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதற்கெல்லாம் காரணம், மோசே இருக்கிற வரைக்கும் எனக்கு மனவளே அடிபணிந்து வாழ்ந்தான், தாழ்ந்து போயிருந்தான். தாழ்ந்தவன் பணிந்தவன் தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு ஏற்ற காலத்தில் அவனை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்தில் அடங்கியிரு. உங்களை மேம்படுத்த ஒரு காலம் வரும். அந்த காலம் வருகிற வரைக்கும் ஆண்டுடைய பலத்த கரத்துக்குள்ளே, உயிர் வருகிற வரைக்கும் அந்த பலத்த கரத்துக்குள்ளே, உன் குடும்பத்துக்கு மேன்மை வருகிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கியிருப்பா என்று சொன்னால் கர்த்தனை கீழாக்க மேலாக்குவார், உன்னை வாளாக்கும் தலையாக்குவார். எனக்கு மனங்களே, எரிகோவிலை கீர்த்தி பரம்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதிர் வயதிலே யோசுவா வந்த பொழுது யோசுவா 13:1 சொல்லுகிறது, நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் விசாலமாக இருக்கிறது. ஒருவேளை இதுதான் ஆசீர்வாதம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இந்த சின்ன வீடு எனக்கு போதும், இந்த சிறிய அளவில் இருக்கிற வீடு எனக்கு போதும், இந்த சின்ன தொழில் போதும், இந்த சின்ன படிப்பு போதும், இதுதான் என் வாழ்க்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு வியாபாரம் நடந்தால் போதும், அது எனக்கு போதுமானது சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுவல்ல, முதிர்ந்த வயதிலே யோசுவா சொன்ன வார்த்தை என்ன? நீ வயது சென்றவனாய் ஆகிவிட்ட, ஆனாலும் நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் விஸ்தாரம். நீ சுதந்திரிக்க வேண்டிய விஸ்தாரம், ஒரு விஸ்தாரமான ஆசீர்வாதத்திற்குள்ளே, ஒரு விஸ்தாரமான மேன்மைக்குள்ளே கர்த்தர் மேவதில் கொண்டு வரப்போகிறார். எனக்கு அன்பானவர்களே, யோசுவா மேம்படுத்தின ஆண்டவர். 2வது புஸ்தகம்
17 வாசிக்கும் பொழுது, என்னை மகா மேன்மையின் சந்தை மனுஷனாக பார்த்தீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். எந்த நிலையிலே? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு மனங்களே, முதலாவதாக ஆசரிப்பு கூட இருந்தவனை மேன்மைப்படுத்தின ஆண்டவர். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவன் மேன்மைப்படுத்தின ஆண்டவர். இரண்டாவது, ஆடுகளை மேய்த்தவனை மேன்மைப்படுத்தின ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த காரியம் என்ன? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை வீடு கட்டுவேன் என்று சொன்னார். இவன் கேட்டானா? யோசுவா மேன்மைன்னு சொல்லி கேட்டானா? இது உனக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள்லாம் உனக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நீ கேட்காத காரியங்களை ஆண்டவர் மனசில் வைத்து உன்னை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன். நடந்த காரியம் என்ன? பிரிமணங்களை ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக சாமியில் அங்கே வந்த பொழுது அவனை அபிஷேகம் பண்ணினாண்டு வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவன் ராஜாவாக மாறினாண்டு வாசிக்கிறோம். படிப்படியாக தாவீது ஆண்டவர் உயர்த்தினாரே. ஆடுகளை மேய்த்தவன் அரசனாய் மாறினான். அரசனாய் மாறினான். இது பிதாவினுடைய திட்டம். புரிந்து கொள்ள முடியாது. ஐயோ, என் பிள்ளைக்கு படிப்பில் வேலை கிடைக்க நினைத்து கொண்டிருக்கலாம். இவனுக்கு ஒரு வாழ்க்கை வரப்போகிறது நினைத்து கொண்டிருக்கலாம். வயது போய் கொண்டிருக்கிறது. என் பிள்ளை அழகு இல்லை, இவனுக்கா மாப்பிள்ளை கிடைக்க போகிறது என்று சொல்லி கொண்டிருக்கலாம். அது உருவத்திலே பிரியமானவர்களே சரீர வளர்ச்சி அதிகமாக இருக்கிற அப்படின்னாலே இவனுக்கு மாப்பிள்ளை வருமா, இவனுக்கு பெண் வருமா என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நடந்த காரியம் என்ன? பிரியமானவர்கள் ஒரு வீட்டில் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், தாவீது சொன்னார், நினைத்தான், ஆண்டவருக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன், ஆலயத்தை கட்டுவேன் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்னார். எனக்கு என்மான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடந்த ஒரு காரியம் என்ன? எல்லா நிலைகளிலேயும் அவனுக்கு தாவீதுக்கு மேன்மை தேடி வந்தது. தேடி வந்தது. கோலியாத்தை ஜெயித்தால் ஒரு மேன்மை தேடி வந்தது. ஒரு அபிஷேகம் தேடி வந்தது. தேடி வந்த மேன்மை தாவீதுக்கு. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டு 16 என்று சொல்லி பின்னைக்கு இஸ்ரவேலர்கள் முழங்கினார்களே. பாடி வந்த மேன்மை. இந்த மேன்மையை உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். இன்று அவர்களை மேன்மைப்படுத்துவார். மூன்றாவதாக எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17 வாசிக்கும் பொழுது, எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது அங்கேயோ ராஜ மேன்மை என்று வாசிக்கும். யார் இவன்? ஒரு அனாதை பெண். எனக்கு மனவுளே, தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண், அனாதை பெண்ணுக்கே வந்த ஒரு மேன்மை. ஒருவேளை இந்த மே மாதத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு மன சகோதரியே, எனக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உறவு இல்லை, நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, என்னை ஆற்றுவர் ஒருவரும் இல்லை, என்னை தேற்றுவர் ஒருவரும் இல்லை, என்னை அரவணைப்பவர் ஒருவரும் இல்லை என்று முடங்கிக்கிட்டு கிடக்கிறாயோ? ஒரு அனாதை பெண்ணுக்கே ஆண்டவர் மேன்மை கொடுத்திருப்பாரேனா? ஒரு அபலை பெண்ணுக்கே ஆண்டவர் மேன்மை கொடுத்திருப்பார் என்று சொன்னால் உனக்கு மேன்மை வராமல் இருக்குமா? எனக்கு அன்பான தேவஜனமே, ஆகவே கலங்க வேண்டாம். ஒரு அனாதை பெண், தாய் தகப்பன் இல்லாத பெண்ணுக்கு ஒரு மேன்மை, ராஜ மேன்மை கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் அவை தருவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவனுக்கு மேன்மை, ஆடுகளை மேய்த்தவனுக்கு மேன்மை, அனாதை பெண்ணுக்கு மேன்மை. உங்களுக்கு மேன்மை தருவதற்கான வல்லவராய் இருக்கிறார். இப்போது நாம் ஜெபிக்கலாமா? இப்பொழுது என்னுடைய மூத்த மகள் ஹேனா நேன்சி யோசுவா அவர்கள் இப்போது உங்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க போகிறார்கள். ஜெபத்திலே கலந்து கொள்வோமா? நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? பிரைஸ் சொல்லலாம். கண்களை மூடி அனைவரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அனைவரையும் ஆண்டவரே கண்ணின் மணி போல ஆண்டவரே நீர் பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போகையிலும் எங்கள் வருகையிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இருந்தீர், எங்களை பாதுகாத்தீர். உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, எத்தனையோ சோதனையான நேரங்களிலும், போராட்டமான நேரங்களிலும், கண்ணீரின் பாதைகளிலும் ஆண்டவரே கூட இருந்து ஆண்டவரே ஒரு தகப்பனை போல, தாயை போல அரவணைத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் செய்த சகல உபகாரங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 5வது மாதம் கூட கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அனைவர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கையில வர வேண்டிய மேன்மைகள் ஆண்டவரே வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வர வேண்டிய மேன்மைகள் பரத்திலிருந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே.
கர்த்தாவே. யோசேப்பை மேன்மைப்படுத்தின தேவன், எஸ்தரை மேன்மைப்படுத்தின தேவன். ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, படிப்புகளில் மேன்மை, வேலை ஸ்தலங்களில் மேன்மை கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, வியாபாரங்களில் மேன்மை, குடும்ப ஜனங்கள் முன்பதாக ஆண்டவரே ஒரு மேன்மை. ஆண்டவரே, இப்படிப்பட்ட மேன்மைகள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் வந்து சேர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வெறும் போராட்டங்களும், வெறும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் தோல்விகள் மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுக்கு ஒரு மேன்மை ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே அவர்கள் பார்க்க போறதற்காக உமக்கு நன்றி. அப்படியான மேன்மை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து சேர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது கூட கர்த்தாவே என்னோடு இணைந்து இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பெயர் பெயராக நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய மன விருப்பங்கள் அனைத்தையும் கர்த்தாவே நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மன விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, அதை நிறைவேற்றவும் நீர் வல்லவராக இருக்கிறீர், சித்தமுள்ளவராக இருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வேலை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை செய்கிறவர்களுக்கு ஆண்டவரே இந்த மாதம் வர வேண்டிய ப்ரொமோஷன்கள் வரட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய இன்கம்கள் வரட்டும் அப்பா. ஆண்டவரே, எந்த வேலை காரியங்களில் எந்தெந்த காரியங்களில் ஒரு மேன்மை வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரே வாஞ்சியோடு இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு வந்து சேர போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தொழில் செய்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரின் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீரோடு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். என்னுடைய வியாபாரம் படுத்து போய் இருக்குதே ஆண்டவரே, என்னுடைய வியாபாரத்தில் ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே கலங்கி கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அப்பா. அவர்களுடைய வியாபாரங்களில் இரட்ட தன்னையான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, அவர்களுக்கு வர வேண்டிய மேன்மைகள் ஆண்டவரே, வியாபார ஸ்தலங்களில் அவர்கள் பார்க்க வேண்டிய மேன்மைகள் ஆண்டவரே கர்த்தாவே நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போகக்கூடாது சுவாமி. அன்றே அவர்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது கர்த்தாவே. அன்றே தலை நிமிர்ந்து நீர் நடக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடன்களில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த கடனை நான் எப்படி அடைப்பேன் ஆண்டவரே என்று சொல்லி திணறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கடன்களை அடைப்பதற்கு வழி வாசல்களை ஆண்டவரே நீர் திறந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து ஒத்தாசை நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இது என்னால் முடியாது, அவ்வளவுதான், இந்த கடனை என்னால் அடைக்க முடியாது என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையே முடிந்து விட்டது போல ஆண்டவரே. ஆண்டவரே, உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் கடன்கள் எல்லாம் அடைத்து முடித்து ஆண்டவரே எல்லார் முன்பதாகவும் சாட்சியாய் மேன்மையாய் நீர் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே, உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிற தேவன் நீர் அல்லவா கர்த்தாவே. நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குழந்தை இல்லாத ஒவ்வொரு தம்பதிமார்களுக்காக ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஸ்கோர் பண்ண நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்டவரே, அவங்க படிப்பு காரியங்களிலும் நல்ல மார்க்ஸ் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் தலை நிமிர்ந்து மேன்மையாக நல்ல மார்க்கோடு மேன்மைப்படுத்தி நீர் அந்த பிள்ளைகளை நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த கட்ட படிப்பு என்ன படிக்கணும், ஏது படிக்கணும், எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற குழப்பத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கும் குழப்பங்களை எடுத்து போட்டு சரியான பாதையில் ஆண்டவரே நீங்கள் அந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் கணவன் மனைவிக்குமான பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குமான
பிரச்சனை, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், கேஸ் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கடன் பிரச்சனை நிமித்தமாக ஆண்டவரே குடும்பத்தில் எத்தனையோ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு சமாதானத்து வேண்டும் என்று சொல்லி உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்று அவங்க குடும்பத்தில் சமாதானம் உண்டாயிருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் இருக்கிற வீட்டில் சமாதானம் உண்டே ஏசப்பா, நீங்கள் இருக்கிற வீட்டில் சமாதானம் உண்டாப்பா, நீங்கள் வாங்கப்பா. இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த ஜெபத்தை என்னோடு கூட ஆண்டவரே சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீட்டுக்குள்ளே நீர் செல்லுவீராக, உம்முடைய பிரசன்னம் செல்லுவதாக, உம்முடைய சமாதானம் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீங்கள் அவர்களோடு இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து சமாதானத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டப்பா. கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே அவர்கள் கண்ணீரை மட்டுமே பார்த்துருக்கலாம்ப்பா, வேதனைகள் மட்டுமே பார்த்துருக்கலாம்ப்பா, தோல்விகள் மட்டுமே பார்த்துருக்கலாம் கர்த்தாவே. ஆண்டவரே அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு மனசோர்வோடு உட்கார்ந்துருக்கலாம் கர்த்தாவே. ஆனால் இந்த 5வது மாதம் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை அவர்கள் பார்க்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மேன்மையாய் நீர் வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. ஆண்டவரே மேன்மைப்படுத்துவதே நீர் சித்தமாய் வைத்திருக்கிறீரப்பா. நீர் மேன்மைப்படுத்துவீராகப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நோயோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே அந்த நோயின் கூறுகளை எடுத்து போடுங்கப்பா, பலவீனத்தை எடுத்து போடுங்க கர்த்தாவே. இந்த வெயிலின் உஷ்ணம் இந்த பிள்ளைகளை தாக்காதபடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான பாதுகாப்பை நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எல்லாவற்றையும் உள்ள கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.